ரொம்ப வியந்தது கொரியா. இப்போ நம்மலாம் இங்கே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கான்வென்ட்டில் படிக்கிறவங்க மம்மி, டாடி தான் கூப்பிட்றாங்க. ஆமா. ஆனால் கொரியாவில் அம்மா, அப்பா தான் கூப்பிட்றாங்க. ஆஹா! கொரியன் குழந்தைங்களே அம்மா, அப்பா தான் கூப்பிட்றாங்க. கொரிய மொழிக்கு நமக்கு ஒரு 6000 சொற்கள் இருக்குது. கொரியாவுக்கு போன ஒரு இளவரசி, இந்தியா இளவரசி இதுவரைக்கும் அயோத்தியா நம்பியிருந்த காலம் போய் தமிழ்நாட்டு இளவரசியாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு எண்ணக்கூடிய கிம் சுரோன்ற மன்னனை திருமணம் பண்ண ஹியூ ஹுவா கோக் என்ற பெண்ணை வந்து இப்போ கொரிய மக்கள் அடையாளம் ஒரு 80,00,000 கொரிய மக்களுக்குரிய தாயாக ஒரு தமிழ் பெண்ணை பார்க்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. அது இல்லாமல் 196 பல்கலைக்கழகத்தில் 100 பல்கலைக்கழகத்தில் தமிழர்கள் வேலை செய்கிறாங்க. கொரியா அதேமாதிரி இங்கே குவைத்து போயிருந்தேன். குவைத்தில் வந்து பைலக்கான ஒரு தீவு. அந்த தீவுடைய பழைய பேர் என்னென்னு ஆய்வு பண்ணால் அதுக்கு பேர் அகரம்ன்ற பேரில் இருக்குது. நம்ம தமிழில் படிச்சிருப்போம் குடக்கடல் முதல் குணக்கடல் வரை. குடக்கடல் எல்லையாக அலெக்சாண்டர் வந்து போன கடைசி ஊராக அந்த அகரம்ன்ற ஒரு குவைத்தில் இருக்குது. அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது பக்கத்தில் இருக்க ஜோர்டானில் தமிழர்கள் வாழ்கிறாங்க. ஜோர்டான் இளவரசியே தமிழ்நாட்டு ஆற்காடு இளவரசின்னு தெரிஞ்சது. இப்போ உலகம் முழுக்க போக போக தான் அதை சுற்றி உள்ள நாடுகளுடைய தரவுகள் கிடைச்சிட்ருக்கு. மாலத்தீவு போனீங்கன்னா குமரிக்கண்டம் பற்றிய உங்களுடைய அவநம்பிக்கை எல்லாம் போயிடும். மாலத்தீவில் இருக்க 1200 தீவுகளில் 200 தீவுகள் தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க. அது எப்படி மடகாஸ்கரியும் கன்னியாகுமரி இணைச்ச ஒரு பகுதியாக இருந்ததுன்றதை அங்கே போகிறப்ப தான் தெரியுது.